இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு வீட்டில் ஒரே சண்டையாக இருந்துச்சு. வீட்டுக்கு வாசலில் அவங்க பையன் உட்காந்துருக்கிறான். வீட்டில் அவங்களோட மகன் உட்காந்துருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அரசாங்க அதிகாரி வீட்டு கணக்கெடுக்கப்பாங்க இல்லையா, சென்சஸ், அந்த அதிகாரி வீட்டுக்கு வராரு. உள்ள பார்த்தா பிரச்சனை. வெளியே பையன் உட்காந்துருக்குறான். சரி, பிரச்சனை முடியட்டும், பிறகு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு வெயிட் பண்ணுறாரு. டைம் ஆகுது, உள்ள பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியல. சரி, நமக்கு தேவையான விவரத்தை பையன்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இங்கே வா, இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், விவரம்லாம் வேணும் எனக்கு, நீ சொல்லணும், உள்ள பிரச்சனை நடக்குது, உள்ள சவுண்டு கேட்டுனுக்குது, அதெல்லாம் உள்ளே போக தேவையில்ல, விவரத்தை நீங்கள் சொல்லு அப்படின்னு அவன்கிட்ட ஆரம்பிக்கிறாரு. சரிங்க, ஏன் என்னன்னு சொல்லுங்கள், குடும்ப தலைவர் யார் சொல்லுப்பா அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அதுக்கு பையன் சொல்கிறான், அதுக்கு தான் உள்ள எங்கள் அம்மா அப்பாவும் சண்டை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். சகோதரர்களே, தலைமை பொறுப்பு, அதிகாரம் கொண்ட பொறுப்பு, பதவி, இதற்காக இந்த உலகம் இன்றளவும் சண்டை போட்டு தான் இருக்குது. தனக்கு தான் அதிகாரம் இருக்கணும், தனக்கு தான் தலைமைத்துவம் பொறுப்பு இருக்கணும், தனக்கு தான் பதவி இருக்கணும், நான் தான் மற்றவங்களை அடக்கி ஆளணும், எனக்கே தான் எல்லாரும் இருக்கணும் என்ற அந்த நிலை உலகம் தோன்றியதிலிருந்து நினைக்கிறேன் நான். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. எத்தனை போர்கள், யாரு பெரியவன், யாருக்கு அதிகாரம் இருக்குது, யாருக்கு சக்தி பவர் அதிகமாக இருக்குது என்ற இந்த இந்த ஒரு விஷயம் இந்த வினாடி வரை இருந்துட்டு தான் இருக்குது. இதுதான் உலக அழிவுக்கும் காரணம். அதிகாரம் என்பது மற்றவரை, தனக்கு கீழ் இருக்கிறவர்களை, தன் ஆளுகைக்கு உட்பட்டவர்களை அன்பு செய்யவே ஒழிய அவரை அடக்கி ஆளுவதற்கு கிடையாது. இன்றைய தியானம் தான். இன்னைக்கு நட்சதி பாருங்க. இன்னைக்கு இயேசு என்ன பண்றார்? எருசலேம் கோவில் காரியங்களில் அதிக ஈடுபாட்டோடு செயல்படுகிறார். கோயிலை பார்க்குறாரு, அதிக வியாபாரம் செய்து அதை திருடுறங்க வார இடமா மாற்றுறாங்க அங்கே இருக்கின்ற தலைமை பொறுப்பாளர்கள். அடிச்சு விரட்டுறாரு. என் தந்தை நிலத்தை கல்வர் குகையாக மாற்றிட்டீங்கன்னு சொல்கிறார். மேலும் அங்கே இருக்கின்ற தலைமை பணியாளர்கள், தலைமைகள் சாடுறாரு. இவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்ன பண்ணுங்க, நீங்கள் கோயிலை வச்சு திருடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லி பயில வாசிக்கலாம். நீங்கள் இப்படியெல்லாம் ஏசப்பா சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தலைமை குருக்கள், மத குருக்களுக்கெல்லாம் உடம்பு எரியுது. எப்படியும் அதெல்லாம் சொல்லலாம். இவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? நம்மளையெல்லாம் திட்டுறான், கடவுளை அப்பான்னு சொல்கிறான், கோயில் வந்து இவ்வளோ உரிமை வந்து போதிக்கிறான். இவ்வளவு அதிகாரம் இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு என்று என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு ஒரு தீர்வு கண்டுன்ட்டு வராங்க. பாருங்க பார்ப்போம். தலைமை குருக்கள், மூப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, நேராக வராங்க. எந்த அதிகாரத்தால் இயேசுவே இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தோம் என்று கேள்வி கேட்குறாங்க. அப்படியா? நான் சொல்கிறேன், உங்கள் மத்தியிலே திருமுழுக்கு யோவான் ஒருத்தர் இருக்காரு. அவரும் உங்களை திட்டுறாரு, நல்ல வழியாக வாழ்கன்னு சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார், கடவுளுடைய பிள்ளையா மாத்துறாரு. எந்த அதிகாரத்தாலே அவர் இதெல்லாம் செய்ய சொல்லுங்க பார்ப்போம் என்று திரும்பி பதில் கேள்வி கேட்கிறார். அது கீழே, அதுக்காக கீழே இருக்கு பாருங்க. இவங்க யோசிக்கிறாங்க, அவர் மனிதர், அவர் இதெல்லாம் செய்கிறாரு. அந்த மனிதருக்கு, திருமுழுக்கு வாங்கின மனிதருக்கு
கடவுள் தான் அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எனக்கும் அவர் அதிகாரம் கொடுத்தாருன்னு ஏசு சொல்லுவார். அவங்களுடைய வாதம் தோற்று போயிடும். ஒன்று, அவருக்கு அதிகாரம் மனுஷங்க தான் கொடுத்தாங்கன்னா மனுஷன் எழுதுக்கு நீங்கள் கட்டுப்படுறீங்கன்னு சொல்லி இப்படின்னு கேட்பாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு தெரியாது. பதில பாருங்க பார்ப்போம், எங்களுக்கு தெரியாது. மனசு எவ்வளோ இறுகிவா. இதுதான் அதிகாரம் ஒரு திமுரு என்பது. பாருங்க, தெரியாது. நானும் சொல்ல முடியாது, கிளம்புவோம். சகோதரர்களே, அதிகாரம் என்பது இன்றைக்கு பிறரை அடக்கி ஆளணும், பிறர் நசுக்கணும். அதான் அதுக்கு நான் எப்படி பயன்படுத்துகிறேன், அதிகாரம் பயன்படுத்தலாம். முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு முதல் வாசகத்தில் பிலேயாம் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, மோவாபு மன்னன் பாலாக்கு மோவாபு ராஜா என்ன பண்ணுறான், இஸ்ராயல் மக்களே சபி போய் அந்த மக்கள் நாசமாக போட்டோம், அந்த மக்கள் ஒன்றுமில்லாமல் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த பாலாக்கு மோவாபு ராஜா என்ன பண்ணுறான், அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சபிக்கிறதுக்காக பிலேயாம் அமைச்சு வைக்கிறாங்க. சபிக்கிறதுக்கு வராரு, இந்த பிலேயாம் நிறைவாக்கின வராரு. ஆனால் வழியிலே கடவுள் அவரை தடுத்து ஆட்கொண்டு அவருடைய சாபம் சபிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை ஆசீர்வதிக்க வேணுங்கிறதா மாத்துறாரு. பிலேயாம் என்ன பண்றாரு, இஸ்ரேல் மக்களுடைய கூட்டத்தை பார்த்து வாழ்த்து சொல்றாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த ஆசீர்வாதம் தான் இன்று யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை, உன்னுடைய வளமையெல்லாம் கேதுரு மரங்கள் போல இருக்கும், அவருடைய நீர் கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும் இல்லையா. விதை பண்ணி வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆசீர்வாதம் வார்த்தைகளை பிலேயாம் சொல்றாரு. இஸ்ரேல் மக்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறவர் யார்? ஆண்டவர். ஆண்டவருடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க ஆண்டவர். இவங்களும் என் பிள்ளைங்க, நான் ஒரு தந்தை. இஸ்ரேல் மக்கள் எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன் பாருங்க பார்ப்போம். அவருக்கு ஒரு தீமையை கூட நல்லதாக மாற்றி கொடுக்குறேன். அதுக்கு தான் அதிகாரம் இருக்கணும். அதிகாரம் நன்மை செய்ய இருக்கணும், காபந்து பண்ண இருக்கணும், அவளை ஒழுங்கு பண்ண இருக்கணும், அவளை நெறிப்படுத்த இருக்கணும். ஒழிய அவளை அப்படியே அடைக்கார நம்ம காலம் தான் உட்காரணும் என இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பா வார்த்தைக்கு பாருங்க பார்ப்போம். உங்கள் நான் சீடர் நண்பர்னு சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் கிடையாது. எனக்கு கீழே இருக்கணும் கிடையாது, நீங்கள் என்னுடைய ஊழியர் கிடையாது, என்னுடைய நண்பர்கள்னு சொல்லுவார் அப்படின்னு ஏசப்பா சொல்லுவார் பாருங்க. சொல்கிறவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் என்ன பண்ணுவோம், ஒரு குடும்பத்தில் தலைவராக இருப்போம். நமக்கு இருக்க அந்த அதிகாரத்தை, அந்த பொறுப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களை நெறிப்படுத்துகிறோமா, அன்பு செய்கிறோமா, ஆசீர்வதிக்கிறோமா, இல்லை அடக்கி ஆள்றோமா? ஒரு அலுவலகத்தில் ஒரு தலைமை லீடராக இருக்கலாம், உங்களுக்கு 10 பேர் வேலை செய்யலாம். அந்த 10 பேர் எப்படி நடத்துகிற நீ? சமுதாயத்தில் ஒரு சங்கத்தின் தலைவராக இருக்கலாம், ஒரு அமைப்புக்கு தலைமை பொறுப்பில் தலைமை அதிகாரியான இருக்கலாம். அப்படி நீ தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பொழுது, அதிகாரத்தோடு இருக்கின்ற பொழுது, உனக்கு கொடுக்கப்பட்ட, நாம வச்சுக்கோங்க, அதிகாரம் என்பது கடவுள் நம்ம போட பிச்சை. சாலமன் நூலில் பாருங்க, ஞானத்து நூலில் 6:3 இவ்வாறு இருக்கும். உங்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் கடவுள் கொடுத்தது, உங்களுக்கு இருக்கின்ற ஆட்சியுரிமை கடவுள் கொடுத்தது பைபிள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த அதிகாரத்தை, அந்த ஆட்சி உரிமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆண்டவர் பாருங்க பார்ப்போம். பிலேயாம் சபிக்க வார்த்தை, மக்களுக்கு சாபம் வருதுன்னு ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த சாபத்தை வாழ்த்துக்களாக ஆசீர்வாதமாக மாற்றி மக்களுக்கு நல்லது. அவ்வாறு தனக்கு கீழே இருக்கும் மக்களை, தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட மக்களை நாம் வாழ்விக்க, நல்லது செய்ய, மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா? இல்லைன்னா நான் தலைவன், என் கால்கிட்ட உட்காரு, எனக்கு கீழே தான் நீ, நான் தான் தலை, நீ எனக்கு பாதம் என்று நாம் இப்படி அமைக்க வச்சிருக்கிறோமா? சிந்திப்போம் சகோதரர்களே. கடவுள் அவர் கடவுளாக இருந்தும் நம் நிலைக்கு இறங்கி வந்தார். நாம் அப்படி இருக்கிறோமா? நாம் தலையார் கர்வத்தோடு இருக்கிறோமா? சிந்திப்போம்.
நாளை சந்திப்போம்.